வணக்கம் மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஷார்ட் ரீடிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, 111 ஸோ 111 போர்ட்டல் மெசேஜ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மேபி நீங்க இந்த ரீடிங் வந்து அன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணல. நான் கொஞ்சம் முன்னாடியே தான் ரெக்கார்ட் பண்றேன். January 1st and month 1st and 2026 இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ 111. ஸோ இந்த போர்ட்டலில் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக இருக்கலாம், ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க நம்ம பைல் வந்து செலக்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஷார்ட் ரீடிங் தான் கைஸ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, ஓகே. ஓகே, பைல் நம்பர் 2க்கு வந்து 3 கார்ட்ஸ். என்னடா மேம் எப்போவுமே ஒரு கார்டு தான் எடுப்பாங்க, இந்த டைம் ஏன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் இது. ஸோ இதை நான் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, உங்களுக்கு நான் பைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த 2 கிறிஸ்டல் தான் கைஸ் உங்களோட பைல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல், அண்ட் பைல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல். ஓகே, உங்களோட பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பர்சனல் ரீடிங், பிரேஸ்லெட், கிறிஸ்டல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? 111. ஓகே, இது நிஜமாக ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா 2026 போஸ்ட் பண்ணுற வீடியோ. ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வாவ், பைல் நம்பர் 1 கைஸ், எனக்கு வர மெசேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னு தெரியல, சில நேரங்களில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட பொறுமையும் உங்களோட நிதானமுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அவங்க சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க, ஏன் எனக்கு ஆக மாட்டேங்குது? நான் என்னோட 100% நான் எனக்கு கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஏன் எல்லார மாதிரி லைஃப் எனக்கு இல்லை? மேபி உங்களோட பர்பஸ் வேறையாக இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்களையும் இன்னொரு பர்சனையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பைல் நம்பர் 1 கைஸ், ஏன்னு தெரியல, யூனிவர்ஸ் இந்த மெசேஜும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பைல் நம்பர் 2வும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பைல் நம்பர் 2 பார்க்கலாம். இல்லை நான் பைல் நம்பர் 1 கண்டினியூ பண்ணுறனாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஏன் தெரியல, சில பேருக்கு வந்து நான் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கலாமோ, நான் அந்த பைல் நம்பர் 2 எடுத்துருக்கலாமோ அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பைல் நம்பர் 2 பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் 2 பைலுமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம்.
யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க? அகைன் எனக்கு சொல்றதும் இதே தான் கைஸ். நீங்க இப்போ நிதானமா அந்த எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கட்டும். நீங்க இப்போ நிதானமா இருந்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிற அந்த லைஃப் உங்கள தேடி வந்துரும். எல்லாரும் சொல்லலாம், அது வரதுக்கு டைம் ஆகும். ஆனா நீங்க நெனச்சீங்கன்னா, சீக்கிரமா அந்த சேஞ்ச நீங்க கொண்டு வந்துருவீங்க. ஃபைல் நம்பர் 1. ஓகே. ம். ஓகே. ஃபைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு எனக்கு குடுக்குற மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. கன்ஃப்யூஷன்றதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களோட இமேஜினேஷன்ல இருந்துட்டு உங்க ரியாலிட்டி வரலன்னு நெனைக்கிறீங்க ஒரு சில பேர். அது ஏன்னு தெரியல. இந்த இடத்துல உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரி, ரியாலிட்டி வேறயா இருக்கு. இது எதுவானாலும் இருக்கலாம். உங்களோட ஜாப், கெரியர், உங்களோட ரிலேஷன்ஷிப். ரியாலிட்டி வேறயா இருக்கு. இந்த டைம் வந்து நீ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு உங்கள சொல்றாங்க. ஸோ எஸ், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து அன்ஃபேரா இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றது? நீங்க எதிர்பார்த்த மாரி நடக்காம இருக்கலாம். இல்ல ஏன் இது இப்படி தானே நடக்கணும்? ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபா இருக்கீங்க கைஸ். யுனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ பழைய நிலைமைக்கு வா. ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக்கிங் விஷயத்துக்கு கொண்டு வர வச்சிருச்சு. ஆனா, நீங்க அத விட்டு வெளிய வரணும்னு நெனைக்கிறீங்க. திரும்ப, 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 திரும்ப நீங்க அந்த லூப்லயே போய் மாட்றீங்க. ஏன் இப்படி நடக்குது? என்ன விஷயம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா, ஃபைல் நம்பர் 1 நீங்க இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லா வெளில வந்துருவீங்க. மேபி ஒரு பெர்சன்னால கூட உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இல்ல நீங்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா, இதுலருந்து நீங்க வெளில வரப்போறதும் ஒரு பெர்சன்னால தான். அவங்க ரொம்ப சீக்கிரம் உங்க லைஃப்ல உங்கள தேடி வரப்போறாங்க. இது எவ்வளோ சீக்கிரம் தெரியாது கைஸ். ஆனா ரொம்ப சீக்கிரம் இது உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஓகே. எஸ், சீக்கிரம் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண போறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்கள கான்டாக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. எஸ், மேபி நான் இப்போ சொல்றப்பவே உங்களுக்கு அந்த பெர்சன் யாருன்ற கெஸ் உங்களுக்கு இருக்கலாம். எஸ், அவங்களா இருக்கவும் நெறைய சான்சஸ் இருக்கு. இவங்க வந்து ஒரு ரீஸ்டார்ட்காக உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட் ஃபைல் நம்பர் 1. எனக்கு ஏன் தெரியல. மேபி உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனா போயிருந்திருக்கலாம். ஆனா, நீங்க ஸ்டில் அந்த விஷயத்த நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது இருக்க உங்கள ஷ்ரிங்க் தான் பண்ணும் கைஸ். உங்கள எக்ஸ்பேண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ரொம்ப உங்கள ஷ்ரிங்க் பண்ணிரும். ஸோ, இத விட்டு நீங்க வெளில வரணும். வெளில வந்தீங்கன்னா, நெறைய மேஜிக்கலான விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க
எனக்கு ஏன் தெரியல இந்த மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் குடுக்குறாங்க. இந்த ரீடிங் நீங்க இவ்ளோ தூரம் பார்க்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல யோசிச்சுட்டு, இல்ல வேற ஏதாவது ஞாபகத்துல நீங்க இருக்கலாம். இல்ல ஏதாவது தப்பா நீங்க நெனச்சுட்டு இருக்கலாம். இல்ல அந்த பெர்சனே தப்பா நடந்திருக்கலாம். எதனால நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல அந்த எனர்ஜில, அந்த ஸ்டப்பர்னான எனர்ஜில நீங்க இருக்க வேணான்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க கைஸ். ஏன்னா இது உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு இது நல்லதில்ல. ஸோ தாராளமா நீங்க இத விட்டு வெளியில வரலாம். நீங்க எவ்ளோ இத ஒரு சில பேருக்கு நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். எல்லாருக்கும் உதவினா முதல்ல வந்து நிக்கிற ஒரு பெர்சனா நீங்க இருக்கீங்க. ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்க. அ யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க. ஆனா உங்க லைஃப்ல இப்படி நடந்திருக்குன்னு நெனச்சு நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் கைஸ். இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். இது என்னவானாலும் இருக்கலாம். பைல் நம்பர் 1 இந்த இடத்துல நான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். மேபி அந்த பெர்சன் உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பெர்சனே உங்க லைஃப்ல வரலாம். இல்லன்னா புதுசா ஒரு பெர்சன் வரலாம். ஆனா இவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருப்பாங்க, மெச்சூர்டா இருப்பாங்க. மேபி அவங்களோட லுக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ஆ சடனா நீங்க இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம். அண்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாரி நீங்க 2 பேரும் ஆகிடலாம் கைஸ். இவங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆர் உங்க லைஃப் பார்ட்னரா கூட இருக்கலாம். வாவ்! ஓகே. ஓகே பைல் நம்பர் 1 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு ஷார்ட் ரீடிங்னால நாம இங்க வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங், கிறிஸ்டல்ஸ், பிரேஸ்லெட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே பைல் நம்பர் 1 இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாங்க. பைல் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே. ஒரு சில பேர் பைல் நம்பர் 1 பார்த்தவங்க கூட நீங்கள் பைல் நம்பர் 2 நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். கைஸ் உங்களுக்கு பைல் நம்பர் 1 நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஏன்னு தெரியல, இது பைல் நம்பர் 1ஓட கண்டினியூவேஷனாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் பைல் நம்பர் 2வே நீங்கள் பார்க்கலாம் கைஸ். பைல் நம்பர் 2 நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்திருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு மேபி உங்கள் ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் 2 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம். மேபி இது உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கலாம். ஆனால் ஏன் தெரியல, நீங்கள் நம்புகிற அந்த ஒரு பர்சனை மட்டும் தான் நம்புறீங்க. அந்த 2 பேரை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. இது எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். இந்த இடத்துல யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் நம்புனீங்கன்னா முழுசாக நம்புறீங்க, இல்லைன்னா நம்பவே மாட்றீங்க. இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்புகிறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை கைஸ். ஆனால் நீங்கள் ரீசனே இல்லாமல் ஒருத்தவங்களை வெறுக்கக்கூடாதுன்றதை யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஏன் தெரியல, இந்த கைடன்ஸ் இதுதான் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பைல் வந்து பைல் நம்பர் 1ஓட கண்டினியூவேஷனாக தான் கைஸ். ஏன்
எனக்கு படுது. ஸோ நீங்க பைல் நம்பர் 1 பார்த்துட்டு கூட நீங்க பைல் நம்பர் 2 பார்க்கலாம். ஓகே. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்டப்பர்னா இருக்கீங்க. எஸ். பைல் நம்பர் 2 இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு உண்மை என்னன்றதை நீங்க பார்க்கணுன்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க. இல்ல இப்படிதான் இப்படிதான் நான் யோசிப்பேன், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்றத விட்டுட்டு நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இப்போ நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க. அது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்ந்தது. ஸோ நீங்க நல்ல டிசிஷனா எடுக்கணும். அதை பத்தி யோசிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் மட்டும்தான் கைஸ் வருது. நான் சொல்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்க மைண்டுக்கு வருதுன்னா அதுதான். ஓகேவா? பைல் நம்பர் 2. ஓகே. பைல் நம்பர் 2 இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு பிடிவாதத்தினால தான் இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் இருக்கீங்க. அந்த ஒரு பிடிவாதம் இருக்கக்கூடாது கைஸ். ஏதோ உங்களுக்கு தெரியுது எல்லாமே. மேபி நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டேரோ கார்ட் ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது வந்து தப்புன்னு தெரியுது. இல்லை இந்த இடத்துல நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் என்ன தப்புன்னா எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த எனர்ஜிலே நீங்கள் இருக்கக்கூடாது கைஸ். இந்த இடத்துல நான் உங்களை மட்டும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பைல் நம்பர் 2 ஒரு நிமிஷம் கைஸ், சாரி கைஸ். நீங்கள் வந்து இந்த ஸ்டப்பனான எனர்ஜியில் இருக்கிறதுனால நீங்கள் உண்மையிலேயே உங்களோட வேர்ஷன் என்னன்றதே நீங்கள் மறந்து போகிறீங்க. நீங்கள் இதை வந்து நான் எனக்குன்னு எடுக்கிற முடிவு, நீங்கள் செல்ஃப் லவ் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அது தப்பான முடிவாக தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யார், நீங்கள் ஏன் இப்படி இருந்தீங்க அப்படின்றத. இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் இல்லை. பைல் நம்பர் 2 எனக்கு இன்னும் புரியல எனக்கு என்ன யூனிவர்ஸ் சொல்ல வராங்கன்னு. உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ரீசன் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்க மாட்டீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். ஓகே, வேறு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் பைல் நம்பர் 2க்கு? பைல் நம்பர் 2 இந்த இடத்துல நீங்கள் யாருன்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பழைய வேர்ஷனை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன சொல்கிறது, எந்த ஒரு இலூஷனுக்குமே இடம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
உங்களோட ட்ரூ செல்ஃபை நீங்க கொண்டு வரணும். இந்த இடத்துல ஒரு வார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க மைண்டுக்கும் நடுவுல போயிட்டுருக்கு. ஃபைல் நம்பர் 2. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எது சரின்ற அந்த முடிவுக்கு நீங்க வருவீங்க. இது ஒரு உங்கள அவேக் பண்றதுக்கான ஒரு மெசேஜா கூட இருக்கலாம் கைஸ் இந்த ரீடிங். ஆனா கண்டிப்பா இந்த மெசேஜ், இந்த ரீடிங் நீங்க பார்க்குற அன்னைக்கு, நீங்க எப்பனாலும் பார்க்கலாம். நீங்க பார்க்குற அன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, என் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்றத. எஸ், இது ஒரு பெரிய சேஞ்ச் தான் ஃபைல் நம்பர் 2. உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க கைஸ். வாவ். ஓகே ஓகே ஃபைல் நம்பர் 2. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னு தெரியல. இந்த ரீடிங் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு, உங்கள் லைஃப்க்கு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, யூனிவர்ஸை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ஃபைல் நம்பர் 2 அண்ட் ஆல்சோ ஃபைல் நம்பர் 1. நீங்கள் ஃபைல் நம்பர் 1 பார்த்துட்டு கண்டினியூவாக நீங்கள் ஃபைல் நம்பர் 2 பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஓகே கைஸ், எனக்கு இந்த ரீடிங் வந்து முடிக்கணுன்ற அந்த ஒரு மனசே ஸ்டில் எனக்கு வரல. பட் இருந்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃபைல் நம்பர் 2, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங், கிறிஸ்டல்ஸ், பிரேஸ்லெட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, tata, bye bye.